சென்னை பாரிமுனையில் உள்ள அம்பேத்கர் சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்று திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த கல்லூரிக்கு வரும் 18ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ராஜா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, கல்லூரி விடுமுறை நீட்டிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? மாணவர்கள் போராட்டம் தற்போது எந்த அளவில் இருக்கு? டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என கூறி கடந்த ஒரு வார காலமாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதோடு அவர்களுடைய போராட்டம் பல்வேறு விதங்களில் அவர்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் இந்த சட்டக்கல்லூரிக்கு ஒரு வார காலம் விடுமுறை அளித்து நிர்வாகம் உத்தரவிட்டது. அந்த விடுமுறை காலம் இன்றோடு முடிவடைகிறது. இன்று சட்டக்கல்லூரி திறக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது நிர்வாகம் மேலும் இந்த விடுமுறையை நீடித்து வரும் 18ஆம் தேதி வரை கல்லூரிக்கு விடுமுறை நீடித்து உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் எதற்கான காரணங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. நிர்வாக நடைமுறை காரணமாக விடுமுறை அளிக்கப்படுகிறது என்று மட்டுமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த மாணவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்தும் இந்த மாணவர்களுடைய போராட்ட நிலை குறித்து நாம் கேட்போம். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் 9ஆம் நாள் போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. கல்லூரி இன்று திறப்பதாக இருந்ததால் மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்துவிட்டு இன்றும் போராட்டத்தில் தொடர நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஆனால் கல்லூரி நிர்வாகம் தற்பொழுது விடுமுறை 18ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. 18ஆம் தேதி வரை நீட்டித்திருந்தாலும் அரசு எங்களது கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை என்றால் 18ஆம் தேதியும் நாங்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். கல்லூரி நிர்வாகம் இது எங்கள் போராட்டத்தை முடக்கும் செயலாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். அதாவது இப்போ இன்னைக்கு 18ஆம் தேதி வரையும் விடுமுறை விட்டுருக்காங்க. நீங்கள் திருப்பி புறக்கணிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவீங்கன்னு சொல்கிறீங்க. 18ஆக பிறகு வேறு எந்த கல்லூரி மாணவர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? அவர்களுடைய போராட்டங்கள் எதுவும் நடத்துகிற மாதிரி அவங்களுடைய யோசனை? செங்கல்பட்டு கல்லூரி மாணவர்கள் தினமும் 50 பேர் எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். மேலும் ஆந்திர சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்கே இருந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சட்டக்கல்லூரி, மதுரை சட்டக்கல்லூரி தொடர்ந்து உள்ளிருப்பு நடைபெற்றிருக்கிறது. கோவை சட்டக்கல்லூரி, சேலம் சட்டக்கல்லூரி உள்ளிருப்பில் ஈடுபடுகின்றனர். நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் நேற்று 50 பேர் சந்தித்து மாணவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து இன்று நாங்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடருவோம் என்று கூறியுள்ளனர். அனைத்து மாணவ பிரதிநிதிகளும் இங்கே எங்களுக்கு சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரியிலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி. அதாவது மாணவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் போது 18ஆம் தேதி மீண்டும் கல்லூரி திறந்தாலும் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். அதோடு இவர்களது போராட்டத்திற்கு பல்வேறு கல்லூரிகள் தொடர்ந்து இணைய தொடங்கியுள்ளன. அதோடு மட்டுமில்லாமல் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவரும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இங்கு ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் இந்த கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணைக்கு வரவுள்ளது.